இறந்து போனவங்க எந்த வகையில் இறந்தாலும், அது தற்கொலை பண்ணாலும், அதே மாதிரி விபத்தில் இறந்தாலும், கொலை செய்யப்பட்டாலும் அவங்க பேயாக ஆவியாக எதுவாக வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவான விஷயம். அப்போ இது அறிவுடைய மக்களுக்கு போதுமான விஷயம் குரானில் இருக்குது, நபிமொழிகளில் இருக்குது, இது போதுமானது. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பேய் பிசாஸ் இந்த ஆவி இதை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களை மூலதனமாக வச்சு ஒரு கூட்டம் இயங்கிட்டு இருக்குது. அதில் பலவாறாக இருக்கிறாங்க. அது இந்து மதத்திலையும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்திலையும் இருக்கிறாங்க, முஸ்லீம்களையும் இருக்கிறாங்க, எல்லா தரப்பட்ட மக்களையும் இருக்கிறாங்க. இதில் ஒன்று என்னன்னு கேட்டால், சில பேர் இறந்து போன ஆவியை நாங்கள் வர வைக்கிறோம் இப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது. அதற்காக சில பூஜைகள் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ குடும்பத்தினர் போகிறாங்க, சரி நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய அம்மாவுடைய ஆவி, நம்ம பையனுடைய ஆவி இந்த உடம்புல பேசட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க தான் அதை நம்பலையே, குரானை நம்பலை, சரியான விஷயத்தை நம்பலை. அப்படிங்கும்போது இவங்க இந்த மாதிரி விஷயத்தை மேற்கொண்டு போகிறாங்க. போகும்போது அந்த சாமியார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது பெண்ணாகவும் இருக்கிறாங்க, ஆண்களாகவும் இருக்கிறாங்க, 2 பேரும் இருக்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ என்ன பண்ண, சில பூஜைகள் செய்கிறாங்க, சில மந்திரங்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆவி வந்தது மாதிரி சில விஷயங்கள் அவங்க அப்படி கத்துறாங்க, கத்திக்கிட்டு நிறைய வீடியோக்கள் இருக்குது. அப்போ ஆவி வந்தது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உழுகுறாங்க, கீழே உளுந்து இந்த மாதிரி அந்த பையன் பேரை சொல்லி கூப்பிட்றது, நான் தான் அம்மா வந்துட்டேன்ப்பா, நான் பையன் வந்துட்டேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசும்போது அந்த குடும்பத்தினர்கள் அதை நம்பி கதறி அழுகிறாங்க. நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய வீடியோக்குள்ளே இந்த மாதிரி வருது, ஆவிகளுடன் பேசும் அதிசய பெண், நிறைய டைட்டில் வருது. இதெல்லாம் போலித்தனமானது. அப்போ இந்த மாதிரி விஷயம் நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு பல ஆயிரங்கள் கொடுத்து இந்த ஆவிகள் அந்த அம்மாவுடைய உடம்புல பேசுகிறது மாதிரியும் இப்படியெல்லாம் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல குரானை பார்த்துட்டு இதெல்லாம் நாடகம், நடிப்பு, பொய், பித்தலாட்டங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம். இதை ஏற்றுக்கலினா கூட ஒரு பக்கம் சில விஷயங்கள் நம்ம கவனித்து பார்த்தோம்னா இது எந்த அளவுக்கு பொய்ங்கிறது விளங்கும். இப்போ மேஜிக் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க மேஜிக் நடத்தும் போது பல விஷயங்கள் செஞ்சு காட்டுறாங்க. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன ஆவியை நாங்கள் இங்கே வர வைக்கிறோம் அப்படிங்குவாங்க. சொல்லிவிட்டு ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க. இறந்தவங்க ஆவி வந்துச்சு, இந்த மணி அடிக்கும் பாருங்கள், தன்னை போல் அடிக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வீடியோ ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இந்த மேஜிக்காரங்க செஞ்சு காட்டுறாங்க. மேஜிக் செய்யக்கூடிய சகோதரர்கள் தெளிவாக செஞ்சு காட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி வீடியோவில் ஒரு வீடியோவை பாருங்கள் சார். இப்போது என் கையில் ஒரு மணி இருக்குது. இதுவும் ஒரு பிளாக் மேஜிக் லிஸ்ட்டோட சேர்ந்தது தான், ஒரு சாதாரண மணி. இது நம்ம கை வச்சா இப்படி அடிக்கும். இது சில சாமியார், போலி சாமியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் விரல் இப்படி மாட்டிக்கிங்களா, இந்த இது இவர் கையில் தான் இருக்குது மணி, அந்த ஆத்மா இங்கே இருக்குது அப்படின்னு உண்மை அப்படின்னா இதில் காட்டி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் கையை ஆட்டினா மட்டும்தான் இங்கே சவுண்ட் கட்டுங்க. ரைட்? இப்போது நான் கிட்டே கொண்டு போகிறேன், நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்கே அந்த ஆத்மா வந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆத்மா கிட்ட நம்ம பேசணும். நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு விஷயம் சொல்றது இந்த மாதிரி மாற்றி நம்ம இதையும் மாற்றி நம்ம பண்ணலாம். ஆனால் இது ஏமாற்றம். இது நம்ம சாதாரணமான ஒரு மேஜிக் தான். இது மேஜிக் பெல், அவ்வளோதான். ஒரு 20 இடத்துல பண்ணும்போது ஒரு இடத்துல என்னடா இது மேஜிக்கு போய் வந்திருக்குமா, இந்த மாதிரி இடங்களுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக மேஜிக் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்கு. ஏன் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா, சில இடங்களில் மியூசிக் இருக்காது, மைக் இருக்காது. சும்மா எடுத்துகிட்டு இந்த பொம்மை மாதிரி பண்ணிட்டு இப்போ ஒரு மியூசிக் இல்லாமல் ஒரு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்?
ரோட்டில் சும்மா ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அந்த மாதிரி சில இடங்களில் மைக்கும் கொடுக்க மாட்டாங்க, மியூசிக்கும் இருக்காது. நாங்கள் பாட்டுக்கு பொருள் எடுத்து வச்சு வாங்குற காசுக்கு வேலை பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரே ஒரு கஷ்டத்தோட நாங்கள் அந்த வேற வழியே இல்லாமல் செய்வோம். அப்போ தான் தோணும் எதுக்குடா இந்த மேஜிக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிடுறோம், ஸ்பீக்கர் அங்கே இருக்கோ மைக் இருக்கோ இல்லையோ காரில் தூக்கி போட்டு நாங்கள் போயிடுறது. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். நான் மேஜிக்குங்கிறது வந்து மற்றவங்க மாதிரி பேசி ஒன்று ஒன்றா பண்ணுறதெல்லாம் இல்லை. டக்குன்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும், வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் நம்ம மேஜிக்கில். அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய பேர் வர்றாங்க, 1 by 1 ஒரே டைம்ல எல்லாம் வர வைக்க மாட்டேன் நான். ஏன்னா வர்ற எல்லாருக்குமே கால் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஏன்னா எல்லாமே ஒன்றா வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம். ஒருத்தர் மேஜிக் கற்றுக்கிறது இன்னொருத்தர் அந்த மாதிரி கற்றுக்க மாட்டார், வேறு மாதிரி கற்றுக்குவார். அப்போ அந்த சீக்ரெட் வந்து ரிவீல் ஆகக்கூடாது. அதனால் 1 by 1 நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அவங்களும் கற்றுக்குவாங்க. நிறைய மேஜிக் கற்றுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. இப்போ நம்ம பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் கற்றுக் கொடுக்க போகிறோம். என் கையில் வந்து ஒரு கிராஸ் இருக்குது. உங்கள் கை நீட்டுங்க. உங்கள் கையில் நான் வைக்கிறேன், சும்மா இந்த மாதிரி வச்சுப்பேன், செஞ்சு பாருங்க. சாதாரண ஸ்டிக்கு தான் உங்கள் கையில் கொடுத்தாச்சு. என் கையில் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் கையில் இதை வச்சுட்டு இப்படி வைக்கிறேன். இந்த ஸ்டிக்குக்கு உயிர் இருந்தால் என்ன பண்ணும், நான் செய்கிற எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். பயப்பட மாட்டீங்க இல்லையா? பயப்பட மாட்டேங்க. மேஜிக்கில் வந்து அடுத்த லெவல் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அடுத்த லெவலில் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? என் கையில் எத்தனை விரல் இருக்கு? 5 விரல். சும்மா டச் பண்ணி பாருங்க, சும்மா தொடுங்க. சாதாரணமாக இருக்கு. 5 விரல் தொட்டுட்டீங்க இல்லையா? ஓகே. ஸோ இதில் என்னோட எனர்ஜி வந்து அப்படியே கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இது எப்படி எந்திரிச்சதோ அது எப்படி அடிச்சதோ அந்த மாதிரி பவர் என் உடம்புல நான் வச்சுருக்கேன். அந்த பவரை வந்து நான் அப்படியே கையில் ஓகே வச்சு. ஓகே, இப்போ என் கை அப்படியே நீங்கள் தொடுறீங்க, தொடுங்க, தொடலாம், பயப்படாது. எப்படி இருக்கு? எனர்ஜி நல்லா இருக்கு இல்லையா? இந்த கண்ணால தண்ணியாக வருது, நல்லா இருக்கு. ஓகே, அப்படி ட்ரிக் இதுவும். இது கூட என்ன எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா, எங்கள் உடம்புல வந்து இதுக்கு உண்டான ஒரு இதை வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். ஃபிட் பண்ணால் எக்ஸாம்பிள் அங்கே இருக்க அந்த பொருள் ஃபிட் பண்ணால் நம்மளை யாரை டச் பண்ணாலும் அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். அப்போ இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் நிபுணர் சொல்கிறாரு, மேஜிக் என்ன செஞ்சு காட்டுறாரு, ஆவி வருது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்னுடைய உடம்புல ஒரு எனர்ஜி ஏற்றுறோம் பாருங்க, பவர் வருது பாருங்க சொல்லி காட்டி அந்த இடத்துல வந்து நிரூபித்து காட்டுறாரு. ஆனால் தந்திரம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த மேஜிக் நிபுணர் வந்து மின்னல் ராஜா அவர் பேர். அவர் சொல்கிறாரு, எல்லாமே பொய், மாந்திரிகவாதிகள் செய்யக்கூடிய அத்தனையுமே பித்தலாட்டம் அப்படிங்கிறாரு. அந்த வீடியோ வந்து யாரோக்குரிய ஒரு 25 நிமிஷம் 26 நிமிஷம் ஓடுன்னு நினைக்கிறேன். அதில் சில பகுதிகள் மட்டும் தான் போட்டிருக்கிறது. அவர் முழு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை சொல்லும் போது, மாந்திரிகர்கள் நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க, நான் மேஜிக் கற்றுக்கிட்டதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த மாந்திரிகவாதிகள் செய்யக்கூடிய அத்தனையும் பித்தலாட்டம் சொல்லி எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. மேஜிக் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும், இந்த மாந்திரிகவாதிகள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே இவங்க செஞ்சு காட்டுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா சாதனங்கள் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணி காட்டுறாங்க. அப்போ இது என்னன்னு கேட்டால், இது ஒரு நாடகம், இது ஒரு பித்தலாட்டம், இது ஒரு மோசடி. அதாவது மாந்திரிகவாதிகள் செய்கிறது அத்தனையுமே மோசடி, தந்திரமாக செய்யக்கூட சொல்லியே செய்கிறாங்க. இதுவும் மேஜிக்கு, இது தந்திரம் தான், இது அதுக்குரிய பொருள் இருக்குது, அதுக்கு ஆளை நம்ம செட்டிங்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு காட்ட முடியும்னு சொல்லி அவங்க தெளிவாக வந்து உண்மையை சொல்லியே செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் மாந்திரிகவாதிகள்
என்னென்ன விஷயத்தை செய்கிறாங்களோ அது அத்தனையுமே மேஜிக்காரங்க செஞ்சு தான் காட்டுறாங்க. ஆனால் மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை சரியில்லாதனால தான் இந்த மாதிரி பேய் பிசாசு ஆவின்னு சொல்லி போய் தன்னுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் தன்னுடைய நிம்மதியும் இழந்து தவிக்கிறாங்க. இன்னும் குரானை பார்த்துட்டா தெளிவான பதில் கிடச்சிரும், 10 நிமிஷத்தில் பதில் கிடச்சிரும். இல்லையா, குறைஞ்ச போச்சு இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதில் தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இறந்து போனவங்களுடைய ஆவியெல்லாம் வெளியில் வராதுங்கிறதுக்கு எத்தனை தெளிவான சான்று கிடைக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல நாளிதழில் வரும், பல சேனல்களில் வந்து நியூஸ் வருது, கணவனை வந்து கொலை செஞ்சிட்றா மனைவி, கொலை செஞ்சு செப்டிக் டேங்கில் போட்டு புதைச்சிட்றா. செப்டிக் டேங்கில் அது கண்டுபிடிக்க முடியல. 7 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, சில இடங்களில் 10 வருஷமாகுது. செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணும்போது தான் ஏதோ எலும்பு தெரியுது என்னன்னு சொல்லி அந்த பொண்டாட்டிகிட்ட உங்கள் புருஷன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது வெளிநாட்டுக்கு போன இன்னும் வரவே இல்லை இப்படிங்கிற பொய்யை சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் இப்படிலாம் பல சம்பவங்கள் நடந்துருக்குது. ஏன் வந்து கொலை செய்யப்பட்டவர் இந்த இடத்துல ஆவியாக வரல? கொலை செய்யப்பட்டவர் வந்து தன்னுடைய அம்மாக்கிட்டேயோ ஆவியாக உள்ள பூந்து என்னை வந்து என் பொண்டாட்டி கொலை செஞ்சிட்டா ஏன் சொல்லலை? தன்னோட சகோதரர் உடம்புல பூந்து இந்த மாதிரி என் மனைவி வந்து இந்த இடத்துல இப்படி கொலை பண்ணிட்டா, கொலை பண்ணி வந்து இந்த இடத்துல போட்டுட்டான்னு சொல்லி ஏன் சொல்லலை? ஆவியாக வர வேண்டிய தேவை இங்கே இருக்கா இல்லையா? அப்போ அந்த மனைவி வந்து பொய் சொல்லி போலீஸை ஏமாற்றி அந்த குடும்பத்தினரை ஏமாற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி இத்தனை வருஷம் 5 வருஷம் வாழும் போய் இந்த ஆவி எங்கே போச்சு? ஆவி வராதுங்கிறதுக்கு தெளிவான சான்று நடைமுறையிலே வந்து எல்லாம் விட்டு வச்சிருக்கிறான். இந்த நடைமுறையும் பார்க்கறதே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் சாமியார் ஆடுறாரா, பூசாரி ஆடுறாரா, இதை மட்டும் பார்த்து பார்த்து நம்பி தன்னுடைய நிம்மதியை இழக்கும் விதமாக தான் இருக்குது. அது எத்தனை பேர் இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையினால் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு 5 வருஷம் லிஸ்ட் எடுத்துக்கங்க, எத்தனை இளம் பெண்கள் வரதட்சணையின் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது கொலையா தற்கொலையா என்னங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும்போது அப்போ அந்த பெண்மணி, கொலை செய்யப்பட்ட பெண்மணி வந்து தன்னுடைய தாய்கிட்டேயோ தன்னுடைய சகோதரர்கிட்டயோ வந்து ஆவியாக உள்ள பூந்து நடந்த விவகாரங்கள்லாம் சொல்லலாம்ல, நடந்த விஷயங்கள சொல்லலாம் தானே, ஏன் சொல்லலை? ஏன்னு கேட்டது கிடையாது. இதை வச்சு பூசாரிங்களை ஆடிட்டு இருப்பாங்க. அந்த பெண்மணியோடைய ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது, அநியாயமாக கொலை செஞ்சிட்டாங்க, என்னை வந்து அணுகுனா அதற்குரிய பரிகாரத்தில் செஞ்சு தரேன், இவங்க தான் பேசுவாங்களே தவிர சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஏன் அந்த ஆவி வரல? அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க, அதுக்குரிய சக்தி அவங்கள்ட்ட இல்லை, அந்த ஆவியை பார்ப்பதுக்குரிய சக்தி அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான் இருக்குது, மாந்திரிகம் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு மறுபடியும் ஒரு பித்தலாட்டமான பேச்சை தான் பேசுவாங்க இந்த மந்திரவாதிகள். அப்போ ஒரு விஷயம் ஒரு மர்மமான முறையில் சில கொலைகள் நடக்குது, தலை தனியாக இருக்கும் உடம்பு தனியாக இருக்கும், எங்கன்னு தெரியாது. அப்போ போலீஸுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ கண்டுபிடிக்க முடியும் போலீஸை திணறும் போது ஏதோ போலீஸ்காரர் உடம்புல இந்த ஆவி வரலாம்ல, கொலை செய்யப்பட்டவருடைய அந்த ஆவி உள்ளே வந்து இன்ன நபர் இந்த இடத்துல கொலை பண்ணிட்டாரு, என்னுடைய தலை இங்கே இருக்குது, உடம்பு இங்கே இருக்குது, கை இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி எந்த போலீஸ்காரரோட உடம்புலையாவது இந்த ஆவி வந்திருக்குதா? அப்படி வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இருந்தால் தானே வரும். எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான். ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா எந்த வகையில் இறந்தாலும் சரி, அவங்க வந்து வயசாக இறந்தாலும் சரி, நோயினால் இறந்தாலும் சரி, தற்கொலை பண்ணி இறந்தாலும் சரி, அல்லது கொலை செய்யப்பட்டு இறந்தாலும் சரி, எப்படி இறந்தாலும் அவருடைய ஆன்மாவுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு திரை இருக்குது, தடுப்பு இருக்குது. அதை தாண்டி அது வராது. வராதுங்க எப்படி வரும்? இது அமெரிக்காவை எடுத்துக்குவோம். அமெரிக்கா எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்களை வந்து கொலை செஞ்சுருக்குது. அப்போ அமெரிக்காவால் கொலை செய்யப்பட்ட எத்தனையோ பேர்கள் வந்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சதாம் ஹுசேன் உட்பட எடுத்துக்குவோம், பெரும்பெரும் தலைவர்கள் எடுத்துக்குவோம். ஏன் சதாம் ஹுசேன் ஆவியாக வந்து ஜார்ஜ் புஷ் உடம்புக்குள்ளே பூந்துடலாம்ல, அல்ல கிளின்டனோட உடம்புக்குள்ளே பூந்துக்கலாம்ல, அல்ல இராணுவத்தில் மிக முக்கியமான பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி உடம்புல பூந்துக்கலாம்ல, தொந்தரவு பண்ணலாம்ல. ஏன் இதெல்லாம் நடக்கலை? இப்போ அமெரிக்கா வந்து பல ஆயிரக்கணக்கான பேர்த்த வந்து இந்த 25 வருஷத்தில் எடுத்துக்குவோம், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யாராச்சும் இந்த ஆவியாக வந்து அமெரிக்கா வந்து பழி வாங்கினாங்களா? இல்லை, நடைமுறை இல்லை. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேய் பிசாசு ஆவி, அதே மாதிரி இறந்தவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்படி வருவாங்க, அப்படி வரும், ஆவியாக வந்து பேசுவாங்க,
ஆவியோடு பேசக்கூடியவங்க. இன்னும் நம்மளுடைய காலத்தில் எடுத்துக்குவோம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து இறந்தது எப்படி ஒரு சர்ச்சை இருக்குது. இருக்கும்போது இந்த அரசியல்வாதிகள் அதை உருவாக்குறாங்க. உருவாக்கிக்கிட்டு அந்த சர்ச்சையை வந்து தீர்க்கும் விதமாக ஏதோ பண்ணலாம்ல. இப்போ இறந்து போன ஆவி இப்படி வந்து பேசுது, இப்போ ஜெயலலிதா அவங்கள வந்தாங்க, இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்க, இப்படி சொல்லலாம்ல. எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே பார்த்து இந்த மாந்திரிகவாதிகள் செய்யக்கூடிய பித்தலாட்டம். ஏன்டா இவங்க பொய்யர்கள், இந்த மாந்திரிகவாதிகள் பொய் பேசக்கூடியவங்க, அவங்களே ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தங்களை பெரிய ஆட்களாக நினச்சிக்கிட்டு அவங்க சில மந்திரங்களை வந்து சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி வந்து ஒரு நோயில் இருக்கிறாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டவங்கள்ட்ட போய் நாம நிவாரணம் தேடுனா நம்மள ஒரு முட்டாள் யார்? அப்போ இதெல்லாம் நம்பிக்கை, சரியில்லாத நம்பிக்கை. இறந்தவங்க வந்து ஆவியாக வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது சரியில்லாத நம்பிக்கை. இதை உணர்ந்து வந்து மக்கள் நடந்தாங்கன்னா தங்களோட பொருளாதாரத்தையும் காப்பாற்றிக்கலாம், நிம்மதியாகவும் வாழலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்